தசமஹாவித்யாவில் மூணாவதாக சின்னமஸ்தா மகாவித்யாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். காமாக்கியாவை சுற்றி நீலாச்சல பர்வதத்திலே 10 மகாவித்யைகளும் இருக்கா. அந்த 10 மகாவித்யைகளில் இப்போ நாம் தரிசனம் பண்ண போகிறது சின்னமஸ்தா அப்படிங்கிறதான ஒரு மகாவித்யா. பிரச்சண்ட சண்டிகா அப்படின்னு பேர். இந்த சின்னமஸ்தாவினுடையதான இன்னொரு ஸ்வரூபம் தான் நம்ம ரேணுகா அப்படின்னு சொல்கிறோம். படவேடு க்ஷேத்திரத்தில் ரேணுகாம்பாள் இருக்கா இல்லையா, அந்த சின்னமஸ்தாவினுடையதான சின்னமஸ்தா பகவதியினுடைய சாத்வீக ஸ்வரூபத்திற்கு தான் ரேணுகான் பேரு. ரேணுகா வித்யை சின்னமஸ்தாவோட உபவித்யை அப்படின்னு சொல்லுவா. சின்னமஸ்தாவினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா காளிய மிஞ்சின கோரமான ஸ்வரூபம் சின்னமஸ்தாவினுடைய ஸ்வரூபம்ங்கிறது சாஸ்திரம். பொதுவாகவே கோர ரூபம் அப்படின்னு சொன்னாக்க ரௌத்ரபாவத்தோட விளங்கக்கூடியவள் காளிகா தேவி தான். அந்த காளியை விட மகாரௌத்ரமான ஒரு மூர்த்தி உண்டுன்னா அது சாட்சாத் பகவதி சின்னமஸ்தா. ஒரு க்ஷணத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியும் அவள் தான். ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியும். ஏன்னா மின்னல் வேகத்திலே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்திங்கிறதுனால பிரச்சண்ட சண்டிகான்னு பேர். ஆனால் எல்லோராலையும் உபாசிக்கப்பட முடியாத மூர்த்தி. அம்பாளை பக்தியோடு வழிபடலாமே தவிர உபாசனைங்கிறது சின்னமஸ்தா உபாசனைங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவா, சின்னமஸ்தாவை உபாசிக்கக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களாலே தான் முக்தியானது கிடைக்கும். ஒரு ஆயுதங்களால் அடிபட்டு அதன் மூலமாக தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதனால தான் எல்லோராலையும் ஆராதிக்க முடியாத மூர்த்தி, ஆனாலும் அவ்வியாஜமான கருணாமூர்த்தி தான். அதுக்காக வேண்டி தான் படவேடு க்ஷேத்திரத்திலே ரேணுகாங்கிற நாமத்தோட நம்ம எல்லோரும் போகும்படியாக எல்லோரும் தரிசிக்கும்படியான ஒரு கருணையோட அந்த அம்பாள் அமைஞ்சிருக்கா. சிந்தாபூரணி பீட்டம்ங்கிறது தான் சின்னமஸ்தாவினுடைய ஒரு விசேஷமான ஒரு மகாபீட்டம். அம்பாளுடைய ஸ்வரூபமானது எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா தாமர புஷ்பத்தின் மேல் ரதிமன்மதர்கள் இருப்பா. அவளுக்கு மேலே பகவதியானவள் வெட்டின தலையை உடையவளாக, சின்ன கிரீவா, சின்ன மஸ்தா, சின்ன முண்டா அப்படின்னா வெட்டுப்பட்ட தலையை கொண்டவள்னு பேர், அரித்தலைச்சின்னு பேர். தன்னுடைய தலையை வெட்டி தன் கையிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடியவளாக 2 பக்கமும் டாகினி வர்ணினிங்கிற தேவியின் சகிகள் 2 பேர். அவன் 2 பேர் இருப்பா. அந்த அம்பிகையினுடைய அந்த கழுத்திலிருந்து ரத்தமானது 3ஆக பிரிஞ்சு ஒரு பக்கம் டாகினிங்கிற சக்தியும் இன்னொரு பக்கம் வர்ணினிங்கிற சக்தியும் மத்தியத்திலே அந்த ரத்தபானத்தை தானே பருகக்கூடியவளாக அம்பாள் ஒரு கோரமான வடிவத்தோடே விளங்கக்கூடியவளாக தான் இருப்பா. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் அழியாத கைவல்ய ஸ்திதியிலே விளங்கக்கூடியவள், முக்தி நிலையிலே விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறத குறிக்கிறது தான். வெட்டுப்பட்ட தலையை கொண்டவளா இருந்த பொழுதிலும் கூட அவள் ஞானிகளுக்கு யோகிகளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியா இருக்கா. அந்த சுஷும்னா நாடியிலிருந்து பெருகக்கூடிய ரத்தம் தான் 3ஆ பிரிஞ்சு இந்த 3 சக்திகளுக்கும், ஒரு பக்கம் டாகினிக்கும் இன்னொரு பக்கம் வர்ணினிக்கும் தானே பெருகக்கூடியவளா இருக்கா. எதனால இந்த மாதிரி ஒரு சரித்திரமானது ஏற்பட்டதுன்னு கேட்டாக்க, ஒரு சமயம் கைலாச க்ஷேத்திரத்திலே பார்வதி தேவி தன் தோழிகளா விளங்கக்கூடிய ஜெயை விஜயை, அம்பாளுக்கு சகிகள் ஜெயா விஜயா, அவன் 2 பேரோட கூட மானசரோவரிலே ஸ்நானம் பண்ணுறதுக்காக போறா. கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போறான்னு சொல்லுவா. இப்போ ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தேவியின் சரீரமானது வெளுத்து போயிடுறது. காரணம் இல்லாமல் அம்பாள் செக்கச்சுவேல்னு இருப்பா. அவள் சரீரம் வெளுத்து போயிடுறது. வெளுத்து போன உடனே என்னாகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் தேவியை கண்டு, அம்பாளுக்கு 16 வயசு, அவள் தோழிகளுக்கு 12 வயது. அந்த தோழிகள்லாம் அம்பாளை பார்த்து எங்களுக்கு பசிக்கிறது, இப்போவே ஏதாவது ஆகாரம் கொடு நச்சரிக்கிறா அவ 2 பேருமே. அப்போ தேவி சொல்றா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கோ, கைலாசத்துக்கு போன உடனே உங்களுக்கு ஆகாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அது வரைக்கும் தோழிகள் பொறுத்துக்க முடியல, அவளால் திரும்பி நச்சரிக்கிறா. இல்லை, அது வரைக்கும் எங்களால் பொறுத்துக்க முடியாது, இப்போவே ஆகாரத்தை கொடுன்னு கேட்ட மாத்திரத்திலே தேவி என்ன பண்ணினாலா, தன் கையிலே விளங்கக்கூடிய வாளால தன் தலையையே வெட்டி தன்னுடைய தேகத்திலிருந்து பெருகக்கூடிய குருதியை அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுத்து அவர்கள் பசியை போக்கினாள். அப்படிங்கிறதுனால தியாகத்தினுடைய வடிவாகவே தேவியினுடையதான ஒரு விஷயமானது விளங்குறது. தியாகத்தின் வடிவமாகவே தேவி விளங்குறாங்கிறத விசேஷமாக சொல்லுவா. இருந்தாலும் கூட பக்தி மார்க்கத்தினால இப்போ கேட்பா, இவ்வளவு கோரமான இந்த ரூபமாக இருக்கே, எல்லோரும் இதை வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் பக்தி மார்க்கத்திலே வழிபடலாம். எப்படின்னா, பார்வதி தேவி பார்வதி கீதைன்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த கீதையில் பார்வதி சொல்கிறா, ஹிமவான் கிட்ட சொல்கிறா, எனக்கு 10 ரூபம் உண்டு, அந்த 10 ரூபங்களை அதில் ஏதாவது ஒரு வடிவத்தை, காளியோ தாராவோ திரிபுர சுந்தரியோ புவனேஸ்வரியோ தூமாவதியோ சின்னமஸ்தாவோ இவர்களையும் பராபக்தியினால் வழிபடலாம். உபாசனா மார்க்கத்திலே மட்டும்தான் வழிபடணும்னு இருந்தால் ஒருத்தராலையும் இந்த சன்னிதானத்துக்கு வந்தே இருக்க முடியாது. இவள் பக்திக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்திங்கிற காரணத்தினால இதுக்கு பிரமாணம்
ஏன்னா சில பேர் பிரமாணம் கேட்பா, இப்படி நீங்கள் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தேவதைகளை பக்தி மார்க்கத்தில் வழிபடலாம் நீங்கள் சொல்கிறேன்னா பிரமாணம் மகாபாகவத புராணம் பிரமாணம் கேட்குறவாளுக்கு மகாபாகவத புராணத்திலே பார்வதி கீதையிலே அதில் ஸ்பெசிஃபிக்காகவே சாட்சாத் பகவதியான பார்வதி என் 10 ரூபங்களையும் 10 மகாவித்யா ரூபங்களையும் பராபக்தியினாலே வழிபடக்கூடியவன் என் பாதத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறா. அந்த காரணத்தினாலே அம்பாளை பக்தி மார்க்கத்திலே தாராளமாக வழிபடலாம். மந்திரம் உபாசனைங்கிறவா தான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால தான் பக்தியோட கூட நாங்கள் அத்தனை பேரும் சின்னமஸ்தாவோட சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம். அந்த தேவியின் கருணா கட்டாட்சம் எல்லோருக்கும் இருக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தது காளி தாராங்கர மகாவித்யைகளுடைய சன்னிதானத்துக்கு போக போகிறோம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. அப்படி